தொடர்ந்து அதிகரித்து வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக மாசு இல்லாத விறகு அடுப்புக்கு கோவை மாவட்ட மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அதிகரித்து வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையால் மாற்று ஏற்பாடாக கோவையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது ராக்கெட் ஸ்டவ். மின்சாரமோ எரிவாயுவோ இல்லாமல் விறகுகளை கொண்டு ராக்கெட் ஸ்டவ் அடுப்புகளை பயன்படுத்த முடியும். உணவகங்களுக்கும் திருமணம் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்கும் சமையல் எரிவாயு உருளைக்கு பதிலாக இந்த ராக்கெட் ஸ்டவ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வீணாகும் கட்டைகள், மரப்பட்டைகள், தேங்காய் ஓடுகள் போன்றவற்றை கொண்டு இந்த அடுப்பை பயன்படுத்தலாம் என்கிறார் இதன் வடிவமைப்பாளர். வெறும் 200 ரூபாய்க்கு விறகு வாங்கி போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 1800 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் மிச்சமாகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அடுப்புலேருந்து முதல்ல எல்லாம் கேஸில் வீட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தாங்க. இப்போ சின்ன அடுப்புலேருந்து நம்ம பெரிய ஒரு 200 பேர்லேருந்து 1000 பேர் சமைக்கிற அடுப்பு வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது ப்ளோயர் மூலியமாக எரியுதுங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் மாதிரி கொடுத்துருப்போம். ஏர் பம்ப் பண்ணி கொடுக்கும். அந்த சும்மா சாதாரண எரிக்கிற விறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழல் வச்சு அது மேலே புகை போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போங்க. இதில் நம்ம ப்ளோயர் கொடுத்துருக்குங்க. அப்படிங்காட்டிக்கு ப்ளோயரில் ஏர் உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா தள்ளி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா விறகுல பிடிச்சி எரியுதுங்க. நார்மலாக எரியிற அடுப்பை விட இதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க. தொடக்க காலத்தில் 250 ரூபாய்க்கு கிடைத்த எரிவாயு சிலிண்டர் தற்போது 868 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் மாத பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கும் வகையில் இந்த ராக்கெட் ஸ்டவ்கள் வந்துள்ளதாக இல்லத்தரசிகள் தெரிவிக்கின்றனர். இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேமிப்பெல்லாம் நிறையா இருக்குதுங்க. இப்போ சிலிண்டர்னு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் யூஸ் ஆகும், அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகுதுங்க. இப்போ விறகுன்னு எடுத்துட்டிங்கன்னா அமௌண்ட்டு கம்மி, இது புகையும் அப்படி வர்றதில்லைங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, சீக்கிரம் ஸ்பீடாகவும் வேலையாகிடுதுங்க. அதனால் நல்லா இருக்குங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ராக்கெட் ஸ்டவ்விற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு உள்ளதாக தெரிவிக்கிறார் இதன் தயாரிப்பாளர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் கோவையில் இருந்து தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.